ரக்ஷன், மணிமேகலை எல்லாமே குக் வித் கோமாளி பற்றி வெங்கடேஷ் பட் போட்டுடைத்த உண்மைகள். பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிதான் குக் வித் கோமாளி. இது சமையல் மற்றும் நகைச்சுவை கலந்த ஒரு நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. வாராவாரம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் நன்கு சமைக்க தெரிந்த பிரபலங்கள் குக்காகவும் மற்றும் சமைக்கவே தெரியாத பிரபலங்கள் கோமாளியாகவும் இருந்து பல டாஸ்குகளை செய்து சூப்பராக சமையலும் செய்து காமெடிகளும் செய்து அனைவரையும் என்டர்டெயின்மெண்ட் செய்து வருகின்றனர். இதன் முதல் சீசன் 2019 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சமீபத்தில் குக் வித் கோமாளியின் 5வது சீசனும் துவங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் செஃப் தாமு மற்றும் வெங்கடேஷ் பட் ஆகியோர்தான் நடுவராக இருந்து தீர்ப்புகளை கூறி வந்தனர். மேலும் ரக்ஷன் மற்றும் மணிமேகலை ஆகிய இருவரும் ஆங்கராக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் குக் வித் கோமாளியின் எல்லா சீசன்களிலும் நடுவராக இருந்த செஃப் வெங்கடேஷ் பட் தற்போது இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி டாப் குக் டூப் குக் என்ற நிகழ்ச்சியில் தற்போது நடுவராக மாறியுள்ளார். ஏன் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினார் என்று சமீபத்தில் அவரிடம் எடுக்கப்பட்ட பேட்டியில் கூறியுள்ளார். அவ்வாறு அவர் கூறியிருக்கும் வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆரம்பத்தில் இருந்தே ஒரு செஃப்பாக இருந்தாலும் கூட இவர் பிரபலமாவதற்கு இந்த தொலைக்காட்சிதான் மிகவும் உதவிகரமாக இருந்தது. இந்த சேனலில் வரும் சமையல் நிகழ்ச்சிகளில்தான் வித்தியாசமான சமையல்களை சமைத்து அனைவரின் மனதிலும் இடம் பிடித்து வந்தார் வெங்கடேஷ் பட். மேலும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் உள்ள கோமாளிகளை கடிந்து கொண்டே உள்ளார் என்றும் இவர் மீது பல சர்ச்சைகள் ஏற்பட்ட வண்ணம் இருந்தது. ஆனால் அவற்றுக்கெல்லாம் உடனடியாக பதிலளித்து அவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து வந்தார். இந்த நிலையில் குக் வித் கோமாளியின் 5வது சீசனிலிருந்து வெளியேறப் போவதாக வெங்கடேஷ் பட் கூறியிருக்கிறார். இந்த செய்தி பரவியவுடன் அவரின் ரசிகர்கள் அனைவரும் பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். ஏற்கனவே இவருக்காகவே இருந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ரசிகர்கள் அதிகமாக இருந்து வந்தனர். இந்த நிலையில் இவர் வெளியேறப் போவதை கேட்டு அவர்கள் அனைவரும் ஏன் வெங்கடேஸ்வரர் வெளியேறுகிறார் என்றும் என்ன காரணம் என்றும் பல கேள்விகளை எழுப்பி வந்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது அளித்துள்ள பேட்டியில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், 1998 ஆண்டிலிருந்து அந்த பிரபல தொலைக்காட்சியில் பணியாற்றி வருவதாகவும் தற்போது இந்த நிகழ்ச்சியில் இருந்து மட்டும்தான் வெளியேறப் போவதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் எனக்கு கிட்டத்தட்ட 26 வருடம் நல்ல ஒரு பந்தத்தை ஏற்படுத்தியது மீடியா மேசன்ஸ் நிறுவனம்தான் என்றும் தற்போது தவறான பல புரளிகள் கிளப்பப்பட்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் தற்போது பங்கு கொள்ளும் நிகழ்ச்சியில் அதிக அளவில் பணம் கொடுப்பதாகவும் அதனால்தான் குக் வித் கோமாளியை விட்டு விலகினேன் என்றும் இணையதளங்களில் பலர் கமெண்ட்டுகளை கூறி வருகின்றனர். ஆனால் நடந்த விஷயமே வேறு என்று வெங்கடேஷ் பட் கூறியிருக்கிறார். இது குறித்த செய்திகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தொடர்ந்து குக் வித் கோமாளியின் ரசிகர்களும் இனி இவர் இல்லாமல் நிகழ்ச்சி நல்லாவே இருக்காது என்ற மன நிலைமையிலும் இருந்து வருகின்றனர்.